ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், நான் வந்து அந்த ஆர்டிக்கிள் ஒண்ணு படிச்சேன். அதுல தான் வந்து இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரஷன் பத்தி நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பாட்காஸ்ட்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதே பேப்பர்ல வந்து இன்னொரு 2 ஸ்டோரீஸ் படிச்சேன். அத ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இன்னைக்கு பாட்காஸ்ட்ல வந்து அதுல ஒரு பர்ட்டிகுலரான ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது இந்த ஸ்டோரிய வந்து நீங்க நெறைய இடங்கள்ல பொதுவாவே கேட்டிருந்திருப்பீங்க. பட் மறுபடியும் இந்த ஸ்டோரிய வந்து ஒரு ரீவிசிட் பண்ற மாரி, பிளஸ் அதுல என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத வழக்கம் போல ஷேர் பண்றது தான் இந்த சேனல். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நான் கடந்து வரக்கூடிய விஷயங்கள், நான் படிக்கிற புத்தகங்கள், நான் பார்க்குற மனிதர்கள், அவங்க கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்றதும், கொஞ்சம் பொறுமையா, நிதானமா நிறுத்தி பேசுறமான ஒரு தன்மை கொண்ட ஒரு சேனல் இந்த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாட்காஸ்ட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையாலாம் பேசினா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுனா, ஹெட்செட் போட்டுட்டு பாட்காஸ்ட் மாரி ஏதாச்சும் ஒண்ணு கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த சேனல் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கம் வரல அப்படின்னா கூட ஸ்லீப்பிங் பில்லா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டூ பி ஃபிராங்க் அதுதான். சரி, அந்த ஆர்டிக்கிள்ல நான் படிச்ச 2வது விஷயம் என்ன அப்டின்னா, அ ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பத்தி. ஹஸ்பண்ட் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? ஒய்ஃப் ஏன் அத எப்படி அணுகணும்? ஒய்ஃப் அத எப்படி அணுகலாம்? அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி குடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி இல்ல, ஒரு ஆர்டிக்கிள். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒண்ணு படிச்சேன். அது ரொம்ப ஜெனரலான ஒரு பிலாசபிக்கலான ஒரு ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டோரிய பத்தி என்னோட டேக் அவே என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். பொறுமையா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல, அப்கமிங் வீடியோஸ்ல வந்து அந்த ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அத எப்படி டீல் பண்றது பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். அது ஒரு ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அத நம்ம நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல இல்ல அப்கமிங் பாட்காஸ்ட்ல நான் வந்து பேசுறேன். ஸோ பாட்காஸ்ட் பார்க்க வந்து அந்த 1000 பேரோ, 2000 பேரோ நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா சந்தோஷம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த ஹைப்லாம் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணீங்கன்னா, எனக்கு மறுபடியும் இந்த மாரி நெறைய வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்ட்டா இருக்கும். ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஓகே. கம்மிங் பேக் டூ த டாபிக். அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு சீடன் வந்து வேகமா ஓடி வரான். அந்த குருவ நோக்கி. வேகமா ஓடி வந்து குரு கிட்ட பேசும்போது அவன் வந்து புலம்புறான். வென்ட் அவுட் பண்றான். எனக்கு வந்து ஒரு மாரி அமைதியே இருக்க மாட்டேங்குது. ஒரு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது லைஃப்ல. கடுப்பா இருக்கு. ஒரு மாரி நச நசன்னு இருக்கு வாழ்க்கையே. என்ன பண்றதுன்னே தெரியல குருவே! அப்படிங்கிற மாரி குரு கிட்ட புலம்புறான். குரு இருந்துகிட்டு அவர் வீட்ட விட்டு வெளிய கூட்டு வந்து, முன்னாடி வந்து ஒரு விசாலமான ஒரு தோட்டம் ஒண்ணு இருக்குது. அந்த தோட்டத்துல குருவும் அவனும் நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேசும்போது குரு சொல்றாரு, இங்க நெறைய பட்டாம்பூச்சி சுத்துதுல்ல. ஆமா குரு, நெறைய பட்டாம்பூச்சிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒரு 2 பட்டாம்பூச்சிய புடிச்சிட்டு வா. அதுக்கான பதில் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்றாரு. அந்த சிஷ்யன் இருந்துகிட்டு நம்மளுக்கு ஒரு அசைன்மென்ட் வந்து அசைன் பண்ணியிருக்காரு. நம்ம இத ப்ராப்பரா சிறம்பட செஞ்சிரணும். நம்ம பட்டாம்பூச்சி புடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மணிக்கணக்கா பட்டாம்பூச்சி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காரு. அத புடிக்க ட்ரை பண்றாரு. பட்டாம்பூச்சி வந்து பறந்துருது. இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. இது அந்த குருவும் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல குரு வந்து இந்த சீடன கூப்ட்டு, "இங்க வாடா, உட்காரு. நம்ம இந்த பட்டாம்பூச்சிலாம் அப்புறமேல் புடிச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம அமைதியா காம் டவுனா உட்கார்ந்துருக்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவும், சிஷ்யனும் வந்து ஒரு ஓரமா உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் நெறைய லைஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. இல்ல கொஞ்ச நேரம் அமைதியாவே உட்கார்றாங்க. கொஞ்சம் அந்த டைம் செட்டில் டவுன் ஆன உடனே, அவங்க அந்த பட்டாம்பூச்சிலாம் புடிச்சாங்க. அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காலம் கடந்த பின்பு கொஞ்சம் மனசு அமைதியானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தூரத்துல பறந்துட்டு இருந்த பட்டாம்பூச்சிகள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே பக்கத்துல பறக்க ஆரம்பிச்சது. பக்கத்துல பறந்துட்டு இருந்த பட்டாம்பூச்சிகள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப அருகாமையில பறக்க ஆரம்பிச்சது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அதே மாரி அவங்க ரொம்ப காம் டவுனா, ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது, சில பட்டாம்பூச்சிகள் வந்து அவங்க மேலேயே உட்கார்ந்துச்சு. இத கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல, இஃப் ஐ அம் நாட் ராங், கிரிக்கெட் பார்க்குறீங்க அப்டின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். மைக் ஹஸின்னு நெனைக்கிறேன். மைக் ஹஸிய யாரோ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது, இல்ல மைக் ஹஸியா இல்ல ஃபார் டூ பிளிசிஸா அப்டின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவங்களுமே இந்த ஸ்டோரிய தான் சொல்லுவாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் வேற மாரி ஆல்டர் பண்ணி, "நீ வந்து பட்டாம்பூச்சிய தேடி ஓடுன அப்டின்னா, அத புடிக்க ட்ரை பண்ண அப்டின்னா, எந்த பட்டாம்பூச்சியும் உனக்கு மாட்றதில்ல. நீ அந்த இடத்துல காம் டவுனா, அந்த இடத்துல நீ கன்சிஸ்டன்ட்டா, பெர்சிஸ்டன்ட்டா நீ அமைதியா இருந்தாலே, பட்டாம்பூச்சிகள் உன்னைய தேடி வரும்." அப்படிங்கிற மாரி அந்த கிரிக்கெட்டர் ஃபார் டூ பிளிசிஸா, மைக் ஹஸியா எனக்கு தெரியல, டக்குன்னு ஞாபகம் வரல. அவங்க கூட இத ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிருப்பாங்க. நான் இப்ப பாட்காஸ்ட் பேசுறேன் அப்படிங்கிறனால, நான் ஒரு சேனல் வச்சிருக்கனால, நான் கொஞ்சம் டைம் ஓட்டணும் அப்படிங்கிறனால, குரு, சிஷ்யன்லாம் போட்டு வாட்டி வதக்கி, வணக்கி தாளிச்சு எடுத்துட்டேன். பட் ஓவரால் கான்செப்ட் என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லப்போனா இதுதான். பட்டாம்பூச்சிகள தேடி ஓடம்போது சிக்காத பட்டாம்பூச்சிகள், நீங்க அந்த இடத்துல கன்சிஸ்டன்ட்டாவும், பெர்சிஸ்டன்ட்டாவும், அமைதியாவும், நிம்மதியாவும் உட்காரும்போது, ஆட்டோமேட்டிக்கா பட்டாம்பூச்சிகள் உங்கள தேடி வரும். இப்ப அந்த பட்டாம்பூச்சிகள நம்ம சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். எட்டர்னல் ஹாப்பினஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த குரு அதிலிருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த சிஷ்யன் கிட்ட, இன்ஃபாக்ட் அந்த கதையிலயுமே வந்து குரு, சிஷ்யன் அப்படின்னு எழுதியிருந்து, அவங்களுமே ஒரு நியூஸ் பேப்பர் நடத்துறனால, ஒரு ஆர்டிக்கிளா அத டிரைவ் பண்ணும் அப்படிங்கிறனால, ஒரு பாதி பக்கத்த கவர் பண்ணணுங்கிறனால, அந்த குரு, சிஷ்யன வச்சு தாளிச்சு வாட்டி வதக்குனாங்க. அது எங்கள் மீடியா பீப்பிள்க்கே உண்டான ஒரு விஷயம்.
அது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா நாங்க அத சாதாரணமா விட மாட்டோம். அத போட்டு நொங்கெடுத்து அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கிரியேட்டிவா நெறைய விஷயங்கள தூவி அப்படியே நாங்க அப்படி அப்படியே கொஞ்சம் பில்டப் பண்ணி தான் சொல்லுவோம். பட் சொல்றேன். அதெல்லாம் ஓரந்தள்ளி வச்சுட்டு, ஓவரால் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாரி தான். பட்டாம்பூச்சிகள் அப்படிங்கிறது சந்தோஷம். அந்த குரு வந்து என்ன சொல்றாரு அந்த சிஷ்யன் கிட்ட, "இங்க பாரு லைஃப்பும் இப்படிதான். நான் சந்தோஷத்த தேடி ஓடுறேன், சந்தோஷத்த தேடி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷத்த புடிக்க ட்ரை பண்ணும்போது, உனக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும், டிப்ரஷனும் தான் ஏற்படுது. அப்ப சந்தோஷம் உன்னைய தேடி வரக்கான வேலைகள நீ பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, டே டு டே லைஃப்ல நார்மலா உன்னோட இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உன்னோட வாழ்க்கையில, நீ வந்து உன்னோட வேலைகள சிறம்பட செய்யணும். இன்னைக்கு உண்டான வேலைய இதத்தான் வந்து தோனியுமே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அ அவர் என்ன யோசிப்பாராமா, இன்னைக்கு நான் என்ன சிறப்பா செய்ய முடியும்? இன்னைக்கு இத வந்து எவ்வளோ பெட்டரா பண்ண முடியும்? இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய வொர்க் தான் வந்து, நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்மள பில்ட் பண்ணும். நாளைக்கு ஃபியூச்சர்ல இதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு அது இதுன்னு போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அங்க கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு பதிலா, இந்த வொர்க்க சிறம்பட செஞ்சோம்னாலே ஃபியூச்சர்ல நம்ம ஒரு பெட்டர் பெர்சனா மாறுவோம் அப்படிங்கிற மாரி தோனியுமே ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. எனக்கு ஏன் டக்குன்னு இந்த கிரிக்கெட் சார்ந்து எக்ஸாம்பிள்ஸ் வருது அப்படின்னு தெரியல. ரீசென்ட்டா Instagram நோண்டிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சனால, அந்த ஐபிஎல்லோட எஃபெக்ட் அதுக்குள்ள எனக்கு பூந்துச்சான்னு தெரியல. ஆனா, இந்த ஒரு கதை சொல்லும்போது எனக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வருது. அதுவும் நடந்தது அப்படிங்கிறனால டக்குன்னு ஒரு ஃப்ளோல எனக்கு சொல்ல தோணுது. ஸோ, அந்த பிலாசபி அப்படிங்கிறது அதுதான். பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது உங்களோட எட்டர்னல் ஹாப்பினஸ். சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப எனக்கு நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குது, சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்குதுன்னு நீங்க அத தேடி ஓடுறேன் அப்படிங்கிற பேர்ல அது இதுன்னு பண்ணீங்க அப்படின்னா, அது உங்கள விட்டு தள்ளி போய்க்கிட்டே இருக்குமே தவிர்த்து, அது உங்கள நோக்கி வராது. ரொம்ப ரொம்ப பிராக்டிகலா பார்க்க போனோம் அப்படின்னா, ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல ஏதாச்சும் 100ல ஒருத்தருக்கு அந்த ஸ்டோரியோட உல்டா நடக்கறக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, அத நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு, அ அது வந்து ஜெனரலா நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அது 100ல ஒருத்தருக்கு அந்த லக் பேஸ்டோ இல்ல அவருக்கான இது அது பேஸ்ட் நடக்கலாம். பட் இன் ஜெனரல் பிராக்டிகலா, நார்மலா இந்த பிலாசபிய பார்த்தோம் அப்டின்னா, எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். எனக்கு சந்தோஷமே இல்ல, நிம்மதியே இல்ல. நான் அத நோக்கி போறேன், அத தேடி போறேன். அதுக்காக முழுக்க முழுக்க நான் என்னோட ஆன்மீகத்துல ஈடுபட்டுக்கிட்டேன். எனக்கு என் ஃபேமிலி லைஃபே வேண்டாம். இல்ல முழுக்க முழுக்க நான் என்னோட கெட்ட பழக்கங்கள்ல பிளஷருக்காக அந்த நேர சந்தோஷத்துக்காக நான் வந்து ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக கெட்ட பழக்கங்களுக்குள்ள உள்ள போய் மூழ்கிட்டேன். இந்த மாரி நம்ம போய் மாட்டிக்க கூடாது. நம்ம சந்தோஷத்த தேடுறேன் அப்படிங்கிற பேர்ல. அப்ப அந்த சந்தோஷமே நம்மகிட்ட வரணும் அப்டின்னா, அதுக்கான ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள் தான். அந்த கதையில சொன்ன மாரி. நம்ம பண்ண வேண்டியத கன்சிஸ்டன்ட்டா, நிதானமா, நிறுத்தி, ரசிச்சு, நம்ம ஒரு வொர்க்க பண்றோம். இன்னைக்கான வேலைய நம்ம சிறம்பட செய்றோம் அப்டின்னாலே, நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ரொடக்டிவா இருக்கோம் அப்டிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனும் கெடைக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல மேம்பட்டுக்கிட்டே வந்தோம் அப்டின்னா, அவன்கிட்ட இந்த வேலைய குடுத்தா அவன் சிறப்பா செய்வான் அப்டிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இந்த சொசைட்டியும் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸும் பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாரி குட்டி குட்டியா நுணுக்கமா நெறைய விஷயங்கள் ஒண்ணு சேர்ந்து, எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சந்தோஷத்த அது வந்து உங்கள சேர்ந்தடைற மாரியான ஒரு ஜோனுக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அது ரொம்ப அழகான ஒரு ஜோன். ஸோ இந்த ஓவரால் ஸ்டோரியிலருந்து அவங்க சொல்ல வந்தது இதுதான். இதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல குறிப்பா நம்ம வந்து அப்போதைக்கான சந்தோஷம், பிளஷர நோக்கி ஈஸியா ஓடிர்றோம். நம்மளுக்கு பிளஷருமே ஈஸியா கிடைச்சிருது, கிடைக்கணும்னு நெனைச்சா. ஆனா லாங் டெர்ம்ல நம்ம சந்தோஷம் அது வேணும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டிய வேலைகள் இருக்குல்ல. இன்னைக்கு நான் அந்த வீடியோ எடுக்கணும்னா எடுக்கணும். நான் இன்னைக்கு என்னோட வொர்க்க முடிக்கணும்னா முடிக்கணும். இன்னைக்கு ஒரு என்னோட வொர்க் இந்த இது நான் அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அத இன்னைக்குள்ள நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள சிறப்பா செஞ்சோம் அப்படின்னாலே, நம்ம ஃபியூச்சர்ல நம்ம சந்தோஷம் அதுவா நம்மள தேடி வரும். அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் தான் இது. அந்த ஆர்டிகிள் படிச்சோனே, அது ரொம்ப நார்மலான கத தான். பட் கண்டிப்பா அத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இதே கத நீங்களுமே நெறைய கடந்து வந்திருப்பீங்க. ஆனா, இப்ப மறுபடியும் இப்ப என்னோட வீடியோ பார்க்கற மூலமா, நீங்க இப்ப இந்த வேர்ட்ஸ்லாம் உங்க காதுல விழுற மூலமா, உங்க பிரெயின்குள்ள அந்த ஸ்டோரி ரீஜெனரேட் ஆகலாம். இப்ப நீங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்கல்ல, ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. அந்த சூழ்நிலைக்கு இந்த கதை உங்களுக்கு தேவைப்படலாம். அதனால யுனிவர்ஸ் என் மூலமா அந்த கதைய உங்க காதுல வந்து விழுகிற மாரியான ஒரு சூழ்நிலை இங்க கிரியேட் ஆயிருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஆல்ரெடி தெரிஞ்ச கதையாவே இருந்தாலும், அதுல என்னோட பெர்ஸ்பெக்டிவும் இந்த சேனல்ல கண்டிப்பா அத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுனனால தான் இந்த ஒரு பாட்காஸ்ட். அதே மாரி இந்த கதை மாரியே இன்னொரு நார்மலான ஒரு பிலாசபியோ, ஒரு கதையோ நான் எங்கேயோ ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஆனா அதுவுமே வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிலாசபி தான். அது ஸ்ட்ராங்கான ஒரு கதை தான். என்ன அப்டின்னா, ஒரு பீச் தியரியோ என்னமோ சொல்லுவாங்க அது பேரு. ஒரு பீச்ல போயி ஒரு நாய் நீங்க வளர்க்குறீங்க, நாய்க்குட்டி. நீங்க பீச்ல போய் அந்த நாய்க்குட்டிய நீங்க அவுத்து விட்டீங்கன்னா, அத நீங்க ஃப்ரீயா விட்டீங்க அப்டின்னாலே, அது அங்க ஓடும், இங்க ஓடும், அந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் ஓடும். கடைசில என்ன பண்றதுன்னு தெரியாம, அது திருப்பி உங்ககிட்ட தான் வரும். இதுதான் வந்து அந்த லெட் கோ தியரி அப்படிங்கிற மாரி. ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி இது பண்ணும்போது, மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் கைஸ். நான் ஒண்ணு சொல்றனால நான் ஏன் சொல்றேன்னா,
எனக்கு நீங்க கீழ பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. குறிப்பா பாட்காஸ்ட் சேனல்ல. அது ரொம்ப சோல்ஃபுல்லா அவ்ளோ இதா நீங்க பண்றீங்க. எனக்கு அது ரொம்ப ஜென்யூனா ஹேப்பியா இருக்கு. அ இ அதனால அந்த கமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, ஓ! இவன் கொஞ்சம் ஓகே ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆள் போல அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா என்னோட அட்மோஸ்ட் கிளாரிட்டி என்னன்னா, நானும் ஒரு கிளாரிட்டி இல்லாத மனிதன் தான். எண்ட் ஆஃப் த டே நானும் ஒரு மனுஷன் தான். நானும் எல்லா தவறுகளையும், தப்புகளையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அப்படிங்கிறது நான் ரியலைஸ் பண்றதுல மட்டும் தான் எனக்கு கிளாரிட்டியே இருக்கு. மத்த எதுலயுமே என் வாழ்க்கையில எனக்கு கிளாரிட்டியும் இல்ல. நான் ஒண்ணு சொல்றனால அந்த அறிவு எனக்கு இருக்குங்கிறதும் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கும் சேர்த்து, எனக்கும் சேர்த்து நான் சொல்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த லெட் கோ தியரிங்கிறது அப்படிதான். நம்ம ஒரு விஷயத்த கொஞ்சம் ஃப்ரீயா விட்டோம்னாலே, அது அங்கிட்டு ஓடி, இங்கிட்டு ஓடி மறுபடியும் உங்ககிட்ட தான் வந்து சேரணும்னு இருந்துச்சுன்னா, அது உங்களோட நாய்க்குட்டியா இருந்துச்சுன்னா, அது உங்ககிட்ட தான் திருப்பி வரும். உங்களுக்கு அது புரியுதுல்ல? ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கையில வச்சுக்கணும். எல்லாத்தையுமே வந்து நம்ம இழுத்து புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்மளே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கான கட்டாயம் இல்ல. அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட தாழ்மையா சொல்ல வரேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து நேத்து கோயில் போனேன். இந்த சென்னிமலை கோயில், முருகன் கோயிலுக்கு வந்து நாங்க போனோம். அந்த கோயில்ல சில விஷயங்கள் நான் கவனிச்சேன். ஃபர்ஸ்ட்டு நான் கோயிலுக்கு நார்மலா தான் போனேன். என் ஃபேமிலி கூட போனேன். மாமா பசங்க கூடலாம் போயிட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு அங்க ஒரு 2, 3 விஷயம் கவனிச்சேன். ஜெனரலாவே நான் கொஞ்சம் நிறுத்தி நிப்பாட்டி, எனக்கு சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, நான் கொஞ்சம் கவனிப்பேன். அது கொஞ்சம் அதுதான் லைஃப்ன்னு நான் நெனைப்பேன். உட்கார்ந்து நிதானமா நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறதும், அப்சர்வ் பண்றதும், அதுல இருக்கக்கூடிய அழக நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறதும், அது ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த குவாலிட்டி நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நெனைப்பேன். நான் கவனிப்பேன். அந்த மாரி சில விஷயங்கள் கவனிக்கும்போது, வேற சில டைவர்ஷன்ஸான விஷயங்களும் நம்ம கண்ல படும். அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணும். அது ஜட்ஜ்மென்டல் இல்ல. அது பேசிக்கான ஒரு இது இருக்கும்ல. ஒரு பேசிக்கா நம்ம ஒண்ணு பார்க்கும்போது, இத அவங்க பண்ணியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வரதானே செய்யும். அந்த மாரியான விஷயங்களும் நான் அந்த சென்னிமலை கோயில்ல சில விஷயங்கள் கவனிச்சேன். ரொம்ப ஹோல்சமா இருக்கக்கூடிய சில விஷயங்களும் கவனிச்சேன். நல்லா இருந்துச்சு, அழகா இருக்கே அப்படின்ட்டு. அது இல்லாம ஒரு முரணான ஒரு விஷயத்தையும் கவனிச்சேன். அது வந்து சின்ன வயசுல எனக்கும் பார்க்கும்போது நானும் அப்படிதான் இருந்தேன். ஊன்ட்டு. ஆனா, இப்ப என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தனித்து நின்னு யோசிச்சு பார்க்கலாம் அப்படிங்க பார்க்கும்போது, அ அந்த ஒரு செயல்ல நான் சொல்ற ஒரு செயல்ல ஒரு முரண் இருந்துச்சு. அதாவது ஆப்போசிட்ல பண்ண வேண்டியதெல்லாம் மனிதர்களாகிய நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஆப்போசிட்ல அந்த குரங்குகள் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு மாரி முரணா ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நான் வந்து மறக்கலங்க. கவலைப்படாதீங்க. நெறைய பேர் வந்து எனக்கு Instagram கமெண்ட்ஸ்லயும் சரி, நெறைய பேர் இல்ல. பார்க்கிறதே ஒரு 1000 பேர். ஆனா அதுல ஒரு 10 பேராச்சும் மெசேஜ் பண்ணிடுறீங்க. இந்த ஆஸ்ட்ராலஜி பத்தி நீங்க சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆஸ்ட்ராலஜி பத்தி பேசுங்க. அப்புறம் அத மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாரி எனக்கு இதையும் அப்பப்போ எங்கேயாச்சும் ஞாபகப்படுத்துங்க. கோயில்ல நான் கவனிச்ச விஷயங்கள், என்னைய டிஸ்டர்ப் பண்ண விஷயங்கள், அந்த மாரி ஒன் டே அட் டெம்பிள் அப்படிங்கிற எனக்கு ஒரு டாபிக்ல நான் சில கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிலிஜியன் அதுல ஜெனரலா நெறைய பிலாசபிகள் அடங்கியிருக்கும். பிலாசபிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அத உங்ககிட்ட அதான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு அத ஞாபகப்படுத்துங்க. அடுத்த பாட்காஸ்ட்ல நம்ம அத பத்தி பேசலாம். அ அப்புறம் இன்னொரு ஆர்டிக்கிள் நான் ஒண்ணு படிச்சேன் அப்படின்னு சொன்னேன்ல. இந்த விமன் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்குள்ள முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மேஜர் கன்சர்ன் அந்த பிரச்சனை, ஒரு முக்கியமான பிரச்சனை. அத பார்க்கிற விதம் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது, அதுல டிஃபரண்டான ஒரு ஒப்பீனியன் கிடைச்சது. அந்த டிஃபரண்டான பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் அந்த ஆர்டிக்கிள்ல படிச்சேன். அத நான் அடுத்த பாட்காஸ்ட்ல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் ஒன் டே அட் டெம்பிள் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் அதுல ஒரு டாபிக் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் இருக்கு. அந்த டெம்பிள் பத்தி நான் பேசும்போது. பட் நான் நெனைக்கிறது இப்போதைக்கு என்னோட பாட்காஸ்ட் சேனல்ல ஒரு 15,000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா? நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே என்னோட இந்த சேனல் இப்படிதான். நான் இப்படிதான். என்னோட பாட்காஸ்ட் சேனல் இப்படிதான். அதுல வந்து இங்க விவாதங்கள் தான் நடக்குமே தவிர்த்து, ப்ரீச் பண்றது, நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் இல்ல. அப்படின்னு நான் சொல்லி ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு 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 கூட்டத்த சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு, அத ரொம்ப ஃப்ளெக்ஸ் பண்றதுக்குலாம் சொல்லல. ரொம்ப தாழ்மையா சொல்லிக்கிறேன். அதனால அந்த சென்சிட்டிவான விஷயத்த கூட அந்த கோயில் போகும்போது நான் அத கவனிச்சேன். அது டிஸ்டர்பிங்கா தான் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே அது டிஸ்டர்பிங் தான் அப்படிங்கிற மாரி நான் கவனிச்ச ஒரு விஷயத்தையுமே, அது கொஞ்சம் சென்சிட்டிவாவே இருந்தாலும் நான் அத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஒன் டே டெம்பிள் வாட் ஐ அப்சர்வ்ட் அப்படிங்கிற மாரி நான் ஒரு டாபிக்லயும் நான் பாட்காஸ்ட் போடுறேன். அதையும் நீங்க பார்த்துட்டு உங்க கருத்துக்கள சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கீழயுமே வந்து உங்களோட கருத்துக்கள், இந்த பிலாசபி உங்களுக்கு யூஸ் ஆகுமா? ஆகாதா? இந்த கதை உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாதா? அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்புறம் ஏதோ ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்காமே. இந்த சைட்ல தள்ளிவிட்டோம் அப்படின்னா ஹைப் வருதாமே. அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த மாரி வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கும் என்கரேஜிங்கா இருக்கும். எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. வேற என்ன கேட்கறதுன்னு தெரியல. அதனால இத சொல்றேன். அவ்வளவுதாங்க முடிச்சுட்டேன் நானு. எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன். அதனால டைரக்ட்டாவே டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது உங்க மீட் மிஸ்டர் மிதுன். மீட் மிஸ்டர் மிதுன் அப்படின்னு ஒரு ட்ரால் சேனல் இருக்கு. நான் வந்து நெறைய பேர் இந்த பாட்காஸ்ட் சேனல் பார்த்துட்டு பாட்காஸ்ட்ட விட்றாதீங்கன்னு சொன்னனால, கொஞ்சம் இதுல மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நெறைய பேர் சொன்னீங்க. அந்த ஒரு வீடியோக்கு கீழ அவ்ளோ கமெண்ட்ஸ்.
என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி சொன்னாங்க, "பார்றா எவ்ளோ ஜென்யூனா கமெண்ட்ஸ் பண்றாங்க." அப்போ நெறைய பேர் லைஃப்ல இதுல ஒரு ஒரு இம்பாக்ட் நீ கிரியேட் நானுன்ட்டு இல்ல, இந்த சேனல் ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது. இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணு. இதுல உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ அந்த மாரி எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் மிக்க நன்றி. நெகிழ்ச்சியுடன் சொல்கிறேன். நன்றி. அப்புறம் அந்த மீட் மிஸ்டர் மிதுன் சேனல நான் வந்து ஒரு இன்புட் போடணும், ஒரு எஃபோர்ட் போடணும். அதுல நம்மளோட உழைப்பு கொஞ்சம் ஜென்யூனா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புவேன். அது ஹார்ட் ஒர்க் கீழ வரும். ஸோ அதனால தான் நான் அந்த ட்ரால் சேனல்ல நான் அந்த வீடியோஸ்க்கு நடுவுல நான் பேசுறதா இருக்கட்டும், நான் ஒரு கவுண்டர் போட்டு சிரிக்க வைக்கணும்னு நெனைப்பேன். இப்படிலாம் போயிட்டு இருக்கும். பட் அத தாண்டின ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படுது. அதனால அத ட்ரால்ல இருந்து ரியாக்ஷனுக்கு மாத்திரலாம்னு இருக்கேன். 2க்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு iOSக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் மாரி, ரியாக்ஷன்ங்கிறது நம்ம ஹார்ட் ஒர்க் போடணுங்கிற அவசியமே இல்ல. ஸ்மார்ட் ஒர்க் தான். பட் அந்த உழைப்பையும் நான் வந்து ஆ ரியாக்ஷன் சேனல் என்ன சேனல் அப்படின்னு யாருமே நம்ம இளக்காரமா பார்க்குற இடத்துல நம்ம இல்ல. எல்லாமே எண்ட் ஆஃப் த டே அதுவும் ஒரு உழைப்பு தான். ஸோ அந்த மாரி அந்த சேனல்ல கொஞ்சம் அப்படி மாத்திட்டு, இந்த சேனல்ல கொஞ்சம் லாங் வீடியோஸ் கொஞ்சம் இது மாரி கன்சிஸ்டன்ட்டா பெரிய பெரிய வீடியோஸ் பேசி என்னோட வியூஸ்லாம் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களோட ஜென்யூனான கமெண்ட்ஸையும் கீழ பதிவு பண்ணுங்க. எனக்கு அது பார்க்கும்போது மோட்டிவேட்டிங்கா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். டாடா பை பை. டாடா பாய். கைஸ், இப்ப வெளிய ஃபேலி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. ஹாட்ஸ்டார்ல. என்னோட குடும்பத்துக்கு நான் போட்டு விட்டுருக்கேன். நான் பார்த்துட்டேன். ரொம்ப அழகான ஒரு படம். பசில் ஜோசப் அவரோட எனக்கு அவர் எடுக்கிற படமா இருக்கட்டும், அவர் நடிக்கிற படமா இருக்கட்டும், அவரோட படங்கள் அந்த மனிதரே எனக்கு பிடிக்கும். அவரு வந்து ஒரு கூல் காய் அண்ட் பிளஸ் அவரோட கிரியேட்டிவ் லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மின்னல் முரளில தான் ஒரு ஃபேன் ஆனேன். அவர் நடிச்ச படம் இந்த ஃபேலி மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் டக்குன்னு பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்குள்ள அத உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா அது ரொம்ப ஃபீல் குட்டான படம். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரி இருக்கும். ஒரு நல்ல படம் பார்த்த மாரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. நான் கிளம்பிக்கிறேன். பை. டாடா. டாடா. டாடா பாய்.